இப்போலாம் எதை சாப்பிடறதுக்கும் பயமா இருக்கு. இதுல கலப்படம் இருக்கா, அது போலிதானான்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சில உணவுகள் இருந்துட்டு இருக்கு. உணவு பொருட்கள் மட்டும் இல்லைங்க, உணவு தயாராக்குற சமையலறை கூட ரொம்பவே ஆபத்தானதா தான் இருக்கு. நம்ம சமையலறையில குறிப்பா நம்ம பயன்படுத்துற பாத்திரங்கள் உணவை விஷமாக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம பயன்படுத்துற சமையலறை பாத்திரங்கள் எப்படிப்பட்டது, அதனால என்ன பாதிப்புகள் உண்டாகுதுன்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். தரமற்ற அலுமினிய பாத்திரங்கள்ல சமைக்கப்படுற உணவு இல்ல அதுல வைக்கிற உணவால அல்சைமர் நோய் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இரும்பு பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது வலிப்பு, மறதி போன்ற நோய்கள் வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் செம்பு, பித்தளை பாத்திரங்களை சமையல் அறையில பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா அலுமினியம், எவர் சில்வர் பாத்திரங்கள் அந்த இடத்தை பிடிச்சது. ஆனா இப்போலாம் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சமையல் அறைய ஆக்கிரமிக்குது. மைக்ரோவேவன்ல வச்சு சூடுபடுத்துற சமையலறை பாத்திரங்கள்ல தொடங்கி சாதாரண எலக்ட்ரிக் அடுப்புல வச்சு சமைக்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் நிறையவே இருக்கு. இதுல தரம் இல்லாததும் விலை குறைவா இருக்க பாத்திரங்கள் தான் நமக்கு ஆபத்தை உண்டாக்குது. தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களை சூடாக்குனா டயாக்சின், ஹைட்ரஜன் குளோரைட் போன்ற நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் வெளியாகி நம்ம உடல் நலத்துல பாதிப்பை உண்டாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயை சீக்கிரமா உருவாக்கிடுமா. பீங்கான் பொருட்கள் பார்க்க ரொம்ப அழகா தாங்க இருக்கும். ஆனா பீங்கான் பாத்திரத்தை சூடுபடுத்தினாலோ இல்ல அதுல சூடான உணவுகளை போட்டாலோ அதுல இருக்க காரியம் உணவுல கலந்துரும். இதனால என்ன ஆகும்னா சிறுநீரகத்துல கல் பிரச்சனை தொடங்கி இதய நோய் வரைக்கும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ பீங்கான் பொருட்களை பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா, எண்ணெயில ஊறாம பாத்திரத்தோட ஒட்டாம சமைச்சு தர நான்ஸ்டிக் பாத்திரங்களை இப்போ பலருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட அடிப்பகுதி முழுக்க ரசாயனம் பூச்சி படுந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த பாத்திரத்தை சூடு பண்ணும்போது அதுல நச்சு வாய்கள் உருவாகி நம்ம உடல்ல உபாதைகளை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமா ஜீரண பிரச்சனையில தொடங்கி கணையம், கல்லீரல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடல் நலத்திலே கேடும் விளைவிக்குது. அது மட்டும் இல்லாம பல நோய்களை உருவாக்குறதுக்கும் காரணமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம எந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை உண்டாகும்னு பார்த்தோம். அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு சில குறிப்புகளையும் பார்த்துடலாம். சுத்தமில்லாத பாத்திரத்துல நீங்க பாலை காய்க்கும் போது அந்த பாலை திரிக்க செஞ்சிடும். இப்படி சுத்தமில்லாத பாத்திரங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம பல மோசமான விளைவுகளை நம்ம உடலுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தலைவலியில தொடங்கி புற்றுநோய் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். சோ நம்ம சமையல் அறையில யூஸ் பண்ற பாத்திரங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் சமையலுக்கு துருப்பிடிச்சு உடஞ்சு நெளிந்து போன பாத்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தூக்கி தூர போடுறதே நல்லதுங்க. இதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தும் போது நீங்க சமைக்கிற உணவையே கெடுத்துடும். உடல் நலத்துக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லலாம். உங்க வீட்ல இருக்க பாத்திரங்களை நீங்க கிளீன் பண்ணும்போது கெமிக்கல் கலந்த சோப்பு, கெமிக்கல் கலந்த லிக்விட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை முறையா சுத்தப்படுத்தி நல்லா நீட்டா வச்சிருக்கணும். நீங்க பாத்திரத்தை துடைக்காம பயன்படுத்தினீங்கன்னா அது செரிமான பிரச்சனை, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. இதனால நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற பொருளை எப்பவுமே நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் நம்ம சமையலறையில யூஸ் பண்ற பாத்திரங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்றதை தெரியாமலே இருந்திருப்போம். ஆனா இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். சோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள தகவலோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன்.